ஓகே, நம்மளுடைய குக் வந்துட்டாங்க. என்னடா 4 பேரை சொல்லிட்டு 2 பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு இருக்கிற டவுட்டை நான் தீர்த்து வைக்கிறேன். இப்போ 2 பேர் சமைக்க போகிறாங்க, அடுத்த வந்துட்டு 2 பேர் சமைக்க போகிறாங்க. இந்த 4 பேரில் தான் நம்ம வந்துட்டு 3 பேரை செலக்ட் பண்ண போகிறோம். அதில் ஒருத்தர் எலிமினேட் பண்ண போகிறோம். அந்த எலிமினேட் பண்ணுறோன்னு நினச்சாவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, ஓகே, நம்மளுடைய குக்கை வந்து வெல்கம் பண்ணிக்கிறோம். ஹாய், உங்கள் பேர்? ஹாய், நான் கீதா நரேன். கீதா நரேன். எங்கேருந்து வந்திருக்கீங்க? தேனியிலேருந்து வந்திருக்கீங்க. சூப்பர். சமையல் ராணி போட்டிக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? சமையல்னால ரொம்ப பிடிக்கும். ஓகே, ட்ரை பண்ணலாம், என்னோட பெஸ்ட்டை கொடுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு சிக்கன் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஓகே, கண்டிப்பாக உங்களுடைய பெஸ்ட்டை கொடுப்பீங்க. நானும் வந்துட்டு உங்களை வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ. அண்ட் உங்கள் பேர் சொல்லுங்கள். லதா ஆனந்த். லதா ஆனந்த். எங்கேருந்து வந்திருக்கீங்க? தேனியிலேருந்து வந்திருக்கீங்க. சூப்பர். நம்மளுடைய சமையல் ராணி போட்டிக்கு வந்திருக்கீங்க. இப்படி உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறீங்க. சூப்பர். உங்களை பார்த்தாலே தெரியுது நல்லா சமைப்பீங்கன்னு நினச்சிட்டு. சரி, 2 பேருக்கும் சரியான போட்டியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களுக்கு அங்கே திங்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில் தான் அதிகமாக சமைப்பீங்களா? ஆமாம், அதனோட டேஸ்ட்டு ப்ளஸ் ஹெல்த்துக்கும் அது ரொம்ப நல்லது. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம நல்லெண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களா? ரீஃபண்ட் ஆயிலா? எப்பயுமே சமையலுக்கு ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை, எல்லா எண்ணெயுமே யூஸ் பண்ணுவோம். எல்லா எண்ணெயும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, 2 குக்குமே வந்துட்டு அவங்களுடைய பெஸ்ட்டை காட்டுறதுக்காக அவங்க வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு சரியான போட்டியாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டேஸ்ட் பண்ணுற ஜட்ஜுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம், வெயிட் பண்ணி. என்ன வேணும்? நினைக்கிறேன். ஏலக்காய், கிராம்பு, கசகசா இருக்கே, இந்தா இருக்கு. பரவாயில்ல, சமைக்க தெரியாது எனக்கு கூட இந்த திங்ஸ் எல்லாம் எடுக்க தர ஒரு இது இருக்கு. பேர் போட்டிருக்காங்கங்க, வேற ஒன்றும் இல்லை. அங்கே பேரெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, அதனால தான் நான் எடுத்து கொடுக்குறேன். போட்டிருக்கீங்க வெங்காயம், கருவேப்பிலை. சத்தமா பேசுங்க, எனக்கே கேட்க மாட்டேங்குது. நான் தான் மைக்கை பிடிச்சிக்கிட்டு போறேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இங்கே வச்சுக்கிறேன். என்னென்ன போட்டிருக்கீங்க? வெங்காயம், ஓகே, ஸ்பைசஸ் போட்டிருக்கேன். ஓகே, தேங்காய் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க? நான் வந்து சோம்பு, பிரிஞ்சி லீஃபு, அப்புறம் வந்து ஆனியன், ஓகே, புதினா. அந்த கல்லுக்கு வேலை வராதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, அவங்க இடிச்சு அதுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ஓகே, ஜிஞ்சர் கார்லிக். பரவாயில்லைங்க, இந்த இடத்துல நின்னாதான் சமையலை கொஞ்சம் கற்றுக்க முடியும். கற்றுக்கிறேன். ஓகே, நீங்கள் வீட்லேயே சமைக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டு, டேஸ்டியான ஒரு ஃபுட்டுனா எதை சொல்லுவீங்க? ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. தலைவரை எப்படியா இருந்தாலும் ஃபைனலுக்குள்ளே ஒரு ஃபிஷ்ஷை வந்து கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபிஷ் நமக்கு கிடைக்காமலாம் போகாது. அதுலேயும் சமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சமைப்பீங்கல்ல எது கொடுத்தாலும்? அவங்க பேசுகிறதே கேட்க மாட்டேதுங்க. ரொம்ப ஷை டைப்னு நினைக்கிறேன். அப்படியா? உங்கள் ஸ்மைல் ரொம்ப நல்லா இருக்குங்க. உண்மையிலே சொல்லுவாங்க, ஆடியன்ஸே சொல்லுவாங்க. ஸோ மசாலா அரைக்கிறதுக்காக தனியாக மாற்றி வச்சுட்டாங்க. நீங்கள் மசாலாலாம் அரைக்கலையா? நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க. ஒருத்தவங்க மசாலா அரைச்சி இன்னொருத்தவங்க மசாலாவே அரைக்காமல் வைக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும்ல. நமக்கு எதுவுமே தெரியாது, பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் வதக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய ஆரிய டிவியில் தான் அப்பா ப்ரோக்ராம் பண்ணுறாங்க.
பரவாயில்ல, ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ நீங்கள் என்ன அரைச்சி எடுத்து வச்சுருக்கீங்க? ஏதோ அரைச்சிங்களே. தேங்காய் பால் மட்டும் இருக்கு. தேங்காய் பால் அரைச்சிருக்கீங்களா? ஓகே. அப்பா பயங்கரமாக தெரிக்குது. பொறுமை பொறுமை சாமி. இந்த கருவேப்பிள்ளைக்கெல்லாம் கோவம் வரும்னு சொல்லுவாங்களே, எண்ணெயில் போட்ட போய் தானா? ஆமாங்க. ஓகே, 2 பேருமே சூப்பராக சமைச்சிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்துட்டு வாசனை இப்பயே மூக்க தொலைக்க ஆரம்பிச்சிச்சு இந்த சைடு. தேக்கரண்டியா ஒரு ஸ்பூன் சொல்லுவீங்களா? இது சொல்லுவாங்களே, நான் சொல்லுவாங்கல்ல ஒரு தேக்கரண்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சொன்னீங்க. சிட்டிகை. அதைத்தான் நான் இப்போ கேட்டேன். அவங்க ஸ்பூனு காமெடி பண்ணுறாங்கப்பா. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கீங்களா? தெரியுது, நல்லெண்ணெய் ஸ்மெல் தனியாக தெரியுது. ஸோ நீ ஏன் பேசவே மாட்டீங்க? ரொம்ப சைலண்ட் டைப்பா? ஆமாவா? வீட்லேயுமே இப்படி தான் இருக்கீங்களா? பேசுவீங்களா? பேசுறது கேட்க மாட்டேதுங்க. அப்புறம் எப்படி வீட்டில் பசங்க இருக்காங்களா? 2 பசங்க இருக்காங்க. எப்படி அவங்களுக்குலாம் சொல்லி கொடுப்பீங்க? ஏதாச்சும் சொல்லி கொடுக்கணும்னா மெதுவாக அப்படி தான் சொல்லி கொடுப்பீங்களா? இதை படிக்கணும், அதை படிக்கணும் அப்படி சொல்லி தருவீங்களா? இல்லை, சைலண்ட்டோட சொல்லி கொடுப்பேன். என்ன? சத்தமாக தான் சொல்லி கொடுப்பேன். சத்தமாக தான். அப்போ இங்கே மட்டும்தான் நம்ம கிட்ட நடிக்கிறாங்க அவங்க. நோட் பண்ணுங்க காய்ஸ். ஸோ சொன்னீங்களா, வீட்டிலலாம் சொன்னீங்களா இந்த மாதிரி சமைக்க போகிறோம்னதுக்கெல்லாம்? என்ன சொன்னாங்க? டிவி ஷோவில் இந்த மாதிரி சமைக்க போகிறோம். ஓகேன்னு தான் சொன்னாங்க. ஓகே சொன்னாங்களா? சிம்பிளாக பதில் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், வீட்டிலலாம் வந்துட்டு சொல்லிட்டு வந்திருப்பீங்க இந்த மாதிரி ஒரு ஆரி டிவியில் வந்துட்டு சமையல் ராணி போட்டியில் வந்துட்டு கலந்துக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாம். என்ன சொன்னாங்க? ஓகே, போய் வின் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சத்தமாக பேசுங்க. ஓகே, போய் வின் பண்ணிக்கலாம். வின் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க? எனக்கு 2, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஒரு பொண்ணு ஒரு பையன். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்கலாம்? 2 பேர் டிகிரி முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் உங்களை சமைக்க அனுப்பி விட்டுட்டாங்களா? ஓகே ஓகே, கண்டிப்பாக வின் பண்ணுவீங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே போதும். கல்லுப்பா. ஓகே, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், எத்தனை தூள் போடுவீங்க நம்ம டேஸ்ட் வரணும்னா? 4. பரவாயில்ல. நீங்கள் வீட்டில் ஸ்பெஷலான ஒரு ஃபுட்டு சமைச்சிக்கணும், இந்த ஃபுட்டு நான் பண்ணேன்னா வீட்டில் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி? சிக்கன் குழம்பு நல்லா செய்வேன். மட்டன் குழம்பு நல்லா செய்வேன். அப்போ சிக்கன் கிரேவி நல்லா பண்ண மாட்டீங்களா? சிக்கன் கிரேவி தான். சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி வேறையா? 2 ஒன்று தானா? ஆமாம். சரி, ஓகே. மிளகாய்த்தூள். இங்கே பார்க்குறதானே தெரியல. ஏன்னா 2மே பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. 2 பக்கமும் ஸ்மெல் வேற என்ன அப்படியே வந்துட்டு தாக்குது. இந்த தேங்காய் பால், தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றுவாங்களே சில டிஷ்ஷுக்கெல்லாம், நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? பரவாயில்ல, மூஞ்சி கொடுத்து இப்போ தான் பேசுகிறாங்க. கொஞ்ச நேரம் வேகணுமா அது? ஓகே ஓகே. அது என்னது சிஸ்டர்? தேங்காய், மசாலா பொருள், வெங்காயம். வெங்காயம், தேங்காய், மசாலா பொருளா? ஸ்பைசஸ்க்காக. நீங்கள் பேசுகிறதே கேட்கல, அதனால தான் நான் மைக்கை பக்கத்தில் கொண்டு வரேன். அதுக்கும் நீங்கள் பயப்படுறீங்க. எப்படி? ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, அதனால அப்படி இருக்கும்.
ஸோ ஃபிஷ் ஃப்ரையோ சம்திங் ஃபிஷ் குழம்போ இது நல்லா வைப்பீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? மீனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல, என்ன மீன்? கட்லா. கட்லா. கட்லா மீன் தான் நல்லா சமைப்பீங்களா? கேப்சிகம் இது பாயில் ஆகிட்டு இருக்கா? நீங்கள் அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ் எதுவும் சேர்க்கணுமா? எல்லாம் போட்டுருச்சு. லாஸ்ட் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் தேங்காய் மட்டும் தேங்காய் பால். ஓகே 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 அதை மட்டும் ஃபைனலாக ஊற்றி முடிக்கிறது தானா? காரத்துக்காக போடுறீங்களா கலருக்காக போடுறீங்களா? ரெண்டுக்குமே. இது கொஞ்ச நேரம் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணணும். இன்னும் வேறு எதுவும் சேர்ப்பீங்களா? அவ்வளோதான். அவ்வளோ. ஓகே ஓகே. கல்லுப்புங்க அது. இந்த மட்டன் மசாலா இருக்குன்னு கேட்டேன். என்ன மசாலா? மட்டன் மசாலா. மட்டன் மசாலா. மட்டன் மசாலா. சிக்கனுக்கு மட்டன் மசாலா போடுறீங்க? இதெல்லாம் வந்துட்டு ரகசியமான ஒரு விஷயமா? ஆப்போசிட்டில் போட்டால் டேஸ்ட் கொடுக்குன்ற. ஓகே, ரெண்டு குக்குமே கிட்டத்தட்ட சமைச்சே முடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக சமைச்சிட்ருக்காங்க. இன்னொரு 10 நிமிஷம் தான் நினைக்கிறேன். அப்படியா? ஒரு 10 நிமிஷம் இருக்குமா? 10 நிமிஷம் ஆயிடும். இவங்க பேசவே மாட்டுறாங்க, இப்போ ரொம்ப அமைதியான டைப்பாக இருக்காங்க. நான் தான் பக்கத்தில் போயிட்டு மைக்கை காட்டிட்டு நின்றுட்டே இருக்கேன். ஸோ ஓகே, உங்களுக்கு முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் இது சேர்க்கணும்னு சொன்னீங்களே. ஓகே, ஃபைனலாக தேங்காய் பால். சிக்கன் கொஞ்சம் கூட பாயில் ஆகணும். இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகணும். ஓகே ஓகே. கேப்சிகம். ஓ, ப்ரெசன்டேஷனுக்கா? இதை வச்சு இது சமைக்க போகிறீங்களா? ப்ரெசன்டேஷன். ஓகே, ஏன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சேர்த்துட்ருக்கீங்க எல்லாமே. ஆனால் ஒருவேளை கேப்சியை வச்சு ஏதோ பண்ண போகிறீங்களான்னு நினச்சேன் நான். இது ரோசா பூ மாதிரி இருக்கு. ப்ரெசன்டேஷனுக்கு ரோசா பூ கொடுக்க போகிறாங்கப்பா. அந்த கிரேவிக்குள்ளேயே வந்துட்டு போட்டுட்டாங்க கேப்சிகத்தை. ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க கேப்சிகத்தெல்லாம் வந்துட்டு கிரேவியில் போடுவாங்கன்னு. ஸோ இது ஒரு புதுவிதமான ஒரு விஷயமா இருக்குது. ரெடி ஆயிடுச்சா? ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வதக்கணுமா? சேர்த்து ஓகே. நீங்கள் ஒரு வேளை அழகுக்காக மேலே போட்டிருந்தீங்கன்னா அதை நான் குழச்சி விட்டேன்னா அது வேறு ஒரு கஷ்டமாயிடும். ஓகே, கிட்டத்தட்ட முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ லாஸ்ட் 5 மினிட்ஸ் மக்களே. ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ரெடி ஆயிடுச்சா? இங்கே ரெடி பண்ணிட்டீங்களா? ஓகே, ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ்.
நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறீங்களா? நல்லெண்ணெய் உண்மையிலே நல்லெண்ணெய் வந்துட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணாலே அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஓகே, பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உங்களுக்கு முடிஞ்சிருச்சா? கவலையே பண்ணாதீங்க, சூப்பராக வரும். 2 பேரோடதுமே எனக்கே வந்துட்டு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, யார் வந்துட்டு வின் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருமே ரெடியாக சமைச்சிட்டாங்க. அண்ட் ப்ரெசன்டேஷனுக்கு எடுத்து வைக்கலாமா? அவன் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க, சும்மா சொல்லுவாங்க நாங்கள். ஓகே, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணியாச்சு. ஓகே, நீங்கள் முடிச்சிட்டிங்களா? ரெடி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? நெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் பண்ணணும். டெக்கரேஷன் பண்ண போகிறீங்க. சரி, ஓகே பண்ணுங்க. நீங்கள் ப்ரெசன்டேஷன். ஓகே, ரெடி பண்ணுறாங்க. ப்ரெசன்டேஷன் சூப்பர். ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ப்ரெசன்டேஷனுக்கு. ஸோ ப்ரெசன்டேஷனுக்கே நம்ம வந்துட்டு மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் வந்துட்டு ப்ரிப்பேராக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரோஸெல்லாம் வைக்கிறாங்கப்பா. இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டீங்க? கேட்டு பழகிக்கிட்டீங்க. ஓகே ஓகே ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் தான், எல்லாமே கற்றுக்கிற ஒரு விஷயம் தானே. நான் நினச்சேன் அந்த கேப்சிகம் இதுக்குள்ளே வைப்பீங்களோன்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. ஓகே, 2 பேருமே அவங்களுடைய சமையலை முடிச்சுட்டாங்க. அண்ட் உங்களுடைய சமையலை முடிச்சிட்டிங்கல்ல? ஓகே, இதோட பேர் சொல்லுங்கள். தேங்காய் பால் சிக்கன் கிரேவி. தேங்காய் பால் சிக்கன் கிரேவி. ஓகே, எந்த ஸ்டைலில் பண்ணியிருக்கீங்க? இது வந்து கேரளா ஸ்டைல். கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்கீங்க. கேரளா ஸ்டைல் எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆகுது? எனக்கு புரியலையே. உங்களோட நேட்டிவ் கேரளா. வா, இங்கே பாருங்க மக்களே, ஒரு கேரளா சேச்சி நம்ம பக்கத்தில் வச்சுருக்கோம். நீங்கள் ஏன் ஸ்டார்டிங்கில் அப்போ நீங்கள் சொல்லலை? நான் கேட்கல, அவங்க சொல்ல எந்த ஊர்லேருந்து வர்றீங்கன்னு நான் கேட்டிருப்பேன். கொஞ்சம் வேணா போய் பாருங்க. நான் கேட்டிருப்பேன். நீங்கள் தான் தேனியிலேருந்துன்னு நீங்கள் சொன்னீங்க. ஓகே, அப்போ கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு பிரச்சனை இல்லை, வரப்போகிற ஜட்ஜு தான் வந்துட்டு ஐயோ இதை சொல்லலாமா அப்படின்னு பார்க்க போகிறாரு. ஓகே, உங்களுடைய ப்ரெசன்டேஷன் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஜட்ஜ் வந்து நல்ல ஒரு கமெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. ஓகே, உங்களுடைய குக்கிங் முடிஞ்சு. ஸோ நீங்கள் இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க? மட்டன் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி. மட்டன் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி. ஓ ஆமாம், நீங்கள் வந்துட்டு அப்பயே மட்டன் பொடி எடுக்கும் போதே நான் யோசிச்சேன், என்னடா ஆப்போசிட்டில் பண்ணுறாங்க ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, ப்ரெசன்டேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எந்த ஸ்டைலில் பண்ணியிருக்கீங்க? மட்டன் ஸ்டைலில் எது? இல்லை, இப்போது கிராமத்து ஸ்டைலுன்னு ஒன்று இருக்குது, நம்ம நார்மலாக பண்ணுற ஒரு ஸ்டைல் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்டைலில் பண்ணியிருக்கீங்க? எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான். எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொலாப் பண்ணி நான் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் வேறு அப்படின்றீங்களா? ஸோ ஓகே, ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்குது. அண்ட் ஜட்ஜ் வந்து சொன்னால் தான் தெரியும் உங்களுக்கு ஸோ எந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2மே வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ யார் வேணால் வெல்லலாம், அதுதான் நம்மளுடைய சமையல் ராணி போட்டி. அண்ட் ஓகே, நம்மளுடைய ஜட்ஜை வெல்கம் பண்ணலாம்.
டிஷ்ஷுமே பயங்கர டெக்கரேஷன் பண்ணி ப்ரெசன்டேஷனுக்கு வச்சுருக்காங்க. இதை வந்துட்டு டேஸ்ட் பண்ணுறது நம்மளால முடியாது, ஏன்னா ரெண்டுமே நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு போயிடும். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்யா ஃபேமிலி ஃபுட்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்டின் செஃப் மிஸ்டர் மைக்கேல் அவர்கள் வராங்க. வெல்கம் சார். தேங்க்யூ சார். ஸோ இன்னைக்கு வந்துட்டு 2 மகாராணிகள் இதை வந்து டிஷ்ஷெல்லாம் சமைச்சு ப்ரெசன்டேஷனுக்கு வச்சுருக்காங்க. எங்களாலாம் இந்த டேஸ்ட் எல்லாம் வந்துட்டு சொல்ல முடியாது சார், அதெல்லாம் உங்களால் மட்டும்தான் முடியும். அண்ட் டேஸ்ட் பார்க்கலாமா சார்? கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஓகே, முன்னாடி அவங்களுக்கு ஒரு கங்க்ராட்ஸ் பண்ணிடுவோம், ஏன்னா ப்ரெசன்டேஷன் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பர். ஸோ குக்கிங் ஸ்டைலும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஆனால் டேஸ்ட் மட்டும் வந்து நம்ம பார்த்துட்டு ஓகே, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓகே ஓகே செஃப். ஓகே, கண்டிப்பாக. என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கு. ஓகே, பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் குக்கிங் அதிகமாக எடுத்துக்கணும், இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகிருக்கணுன்றீங்க. ஓகே ஓகே ஓகே. இது ட்ரெடிஷ்னலாக இருக்குது. ஓகே, இது செம்மையாக தான் இருக்குது. பட் ஆனால் இதில் கொஞ்சம் சால்ட்டி அதிகமாக இருக்குது. சால்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே ஓகே. இது பார்த்தோம்னா மொத்தாப்ஸே ரெண்டுமே மீட் ரொம்ப ரஃபாக இருக்குது. ஓகே, ரெண்டுமே இன்னும் கொஞ்சம் பாயில் பண்ணியிருக்கலாம், மற்றபடி வந்துட்டு எதுவுமே இல்லை. இதில் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம வந்துட்டு மார்க் கொடுக்க போகிறோம். ஸோ ரெண்டுக்குமே என்னென்ன மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு எஸ் 10 அவுட் ஆஃப் 8 ஓகே கொடுத்துடலாம். இதுக்கு வந்து 7.5 கொடுக்கலாம். ஓகே ஓகே செஃப். 8 and 7. ஓகே, தேங்க்யூ செஃப், தேங்க்யூ. ஓகே, 2 சமையல் ராணிகளின் சமையல் திறமையும் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த 2 பேர் இருக்காங்க, அவங்கள நம்ம வெல்கம் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. முதல் சுற்றுல பார்த்தீங்கன்னா 2 சமையல் ராணிகள் அவங்களுடைய திறமைகளெல்லாம் வெளிக்காட்டி நம்மளுடைய செஃப்மே வந்துட்டு ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அவருடைய ரிசல்ட்டை சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் 2 சமையல் ராணிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வெல்கம் பண்ணணும் இல்லையா, ஆனால் அவங்களும் சமைக்கணும்ப்பா, ஏன்னா 4 பேர் இந்த ரவுண்டில். ஓகே, லெட்ஸ் வெல்கம் சமையல் ராணிகள். சாங்கெல்லாம் போட மாட்டீங்க, போடுங்க போடுங்க, எடிட்டிங்கில் போடுங்க. ஓகே, நம்மளுடைய சமையல் ராணிகள் 2 பேர் வந்துட்டாங்க. ஹாய், உங்க பேரு? ராஜி. எங்க இருந்து வந்திருக்கீங்க? தேனில இருந்து வந்திருக்கீங்க. சூப்பர். குட்டி சமையல் ராணின்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த வயசுல இவங்களோட கான்ஃபிடென்ஸை பார்த்து நான் உண்மையிலே வந்துட்டு வியக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு மேரேஜ் ஆனவங்க தான் வந்திருக்காங்க, நீங்க மட்டும்தாங்க இவ்வளோ இளமையில இவ்வளோ நம்மளும் சாதிக்கணும்ப்பா, சமையல் ராணின்ற பட்டத்தை நம்மளும் வெல்லணும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கீங்க இல்லையா. ஸோ ஒரு கங்க்ராட்ஸ் அண்ட் கண்டிப்பாக சூப்பராக சமைப்பீங்க. உங்களுக்குமே வந்துட்டு சிக்கனில் தான் கிரேவி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஓகே, எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இருக்குது இங்கே வந்தது? ஓகே, கண்டிப்பாக வின் பண்ணிடலாம்ல, கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல. ஓகே, தேங்க்யூ. அண்ட் நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். சுகன்யா. சுகன்யா, எங்கேருந்து வந்திருக்கீங்க? தேனி தான். தேனிலேருந்து வந்திருக்கீங்க. சூப்பர். நீங்கள் நம்மளுடைய சமையல் ராணி பட்டத்தை அடிச்சுட்டு போயிடலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க நிறைய. ஓகே, எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருக்கு. டிவி சேனல்லாம் வரேன்னு சொல்லி வீட்டிலலாம் சொல்லிட்டு வந்துட்டீங்களா? சொல்லிட்டேன். ஓகே, இன்னைக்கு உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்துட்டு கிரேவி பண்ணணும்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியா. ஓகே, நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, உங்களுடைய சமையலை நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து எப்படின்னா சமைக்கிறதுல நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிஷ் வீட்டில் இருக்கிறவங்க விரும்புவாங்கல்ல, மம்மி இல்லைன்னா உங்கள் ஹஸ்பண்டே கேட்டிருப்பார், நீங்கள் இது சமைச்சு கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லினா நீங்கள் என்ன டிஷ் சமைச்சு கொடுப்பீங்க? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பீங்களா? அப்போனா நம்ம சிக்கன் பிரியாணியே சொல்லியிருக்கலாமே, கிரேவி சொல்லிட்டோம்.
சரி ஓகே பரவாயில்ல. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் வந்ததுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி எங்களுக்காக பண்ணி கொடுக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி சமைச்சிருக்கீங்களா? சமைச்சதே இல்லையா? சமைச்சு என்னடா நடக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க. அப்பப்போ சமைப்பேன், பட் அதிகம் சமைக்கிறது. அதிகம் சமைக்கிறது இல்லை, அப்பப்போ சமைப்பேன். கேரளாவா? கேரளா கொஞ்சம் லைட்டாக அந்த மலையாளம் வர மாதிரி இருக்கு. இல்லை, தமிழ்நாடு. தமிழ்நாடு தானா? அப்பப்போ சமைக்கிறதுன்னா எதுவுமே சமைக்காத மாதிரி பேசுறீங்களே, புரியலைங்க எனக்கு. ஏதோ சாதிக்கிறீங்க. எங்கள் காலேஜ் போகும்போது எப்படி சமைக்க முடியும்? புரியல. வீட்டில் இருந்தால் சமைக்கலாம், காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எப்படி சமைக்க முடியும்? அப்போ இந்த கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு அந்த 2K கிட்ஸ் தான். புதுசாக இதில் ட்ரை பண்ணுறேன். புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம் நம்மளும் அப்படின்ட்டு வந்திருக்கீங்க. இந்த பரவாயில்ல, உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஆனால் இவங்க பேசுறதெல்லாம் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் வந்திருக்காங்க, அதுதான் தெரியல. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். டஃப் காம்படிஷன் தான் உண்மையிலே. அப்புறம் கட் பண்ணியிருக்கிறதே நல்லா டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணியிருக்கீங்களே. இப்போ 2 பேருமே சூப்பராக சமைச்சிட்டு இருக்காங்க. என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க? மசாலா. ஓகே ஓகே. ஓகே ஓகே. அவ்வளோதான், சிம்பிள், வெரி சிம்பிள். இதெல்லாம் பாட்டு ஏதாச்சும் பாடுவீங்களா? பாட மாட்டீங்களா? என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு நல்ல பாட்டு பாடினீங்கன்னா தானே நல்லாயிருக்கும். நான் நல்லா பாடுறேன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிரேவின்றப்போ நம்ம நார்மலாக கிரேவி அப்படின்னு நம்ம நல்லா பண்ணிடுவோம். அடுத்தடுத்த ரவுண்டில் வந்துட்டு இன்னும் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கொடுக்கறத பொறுத்து நான் செய்வேன், ஆனால் செஞ்சுருவீங்க. பரவாயில்ல, இந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே போதும். சமையல் ராணி நீங்களும் கூட ஆகலாம். இல்லை, இப்போயே நீங்கள் சமையல் ராணி தான். சமையல் ராணின்ற பட்டம் சொன்னப்பா நாங்கள். 2K கிட்ஸ். என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க ராஜி? பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் அதை போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை இதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும் மற்றதெல்லாம். ஓகே. உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சிங்கிள் தான், தனி தான். ஒரே பொண்ணா வீட்டுக்கு? பரவாயில்ல, ஒரே பொண்ணுன்னா உண்மையிலே ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்பாங்க இல்லையா? நீங்கள் வேறு. அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் வேற. ஓகே, தேனியின் சமையல் ராணி பட்டத்தை வந்துட்டு யார் தட்டிட்டு போக போகிறாங்கன்றதுலேயே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. என்ன தயிர் வேணுமா உங்களுக்கு? என்ன ஒரு சிரிப்பு? எதற்காக இந்த சிரிப்பு? கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? சும்மா தான் சிரிக்கிறீங்களா? இல்லை, ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால நான் கேட்டேன்.
ஒன்ஸ் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்களா, சமைச்சு பார்த்துட்டு வந்தீங்களா, இல்லை அப்படியே ஸ்பாட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தீங்களா? தெரியும். இப்போ நல்லா மசிஞ்சின பிறகு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போடணுமா? சிக்கனில் வேறு என்னென்னலாம் டிஷ் பண்ணுவீங்க? சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு. ஆஹாஹா. இல்லை இந்த சில விஷயம் இதெல்லாம் சிக்கன் டிக்கா அதெல்லாம் பண்ணுவீங்களா? சிக்கன் ஃப்ரை, சிக்கன் 65, பெப்பர் சிக்கன். ஓஹோ. சிக்கன் போட்டிங்களா? சிக்கன் ஏதோ பண்ணி வச்சுருந்தீங்களே, என்ன பண்ணீங்க? கர்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு. கர்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்காங்க. ஓகே. அதனால சிக்கன் என்ன எப்படி இருக்கும் தெரியாதுங்க. நீங்கவே ஊற வைக்க ஊற வச்சுருக்கீங்க, ஏங்க நீங்கள் வேற அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படியா? அப்படிதான். சரி, சில பேர் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு கர்டில் ஊற வச்சனால வந்துட்டு அந்த கேர்டெல்லாம் வந்துட்டு உள்ளே போய் டேஸ்ட் கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி ஒரு பதில் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். ஏன்னு தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்கிறீங்க. ஓகே, பரவாயில்ல. ஃபைனல் அப்போ தான் தெரியும். ஃபைனலாக எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஒரு டிஷ் வருதுன்றதுல தான் எல்லாமே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம மேக்கப் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் மேக்கப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் இடையில போய் அந்த பொண்ணை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, அந்த பொண்ணையே வந்துட்டு கண்ணாடியை பார்க்க வேணான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ கேவலமாக இருப்பாங்களாம். இடையில ஃபினிஷிங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுமா அவங்களுடைய ஃபைனல் லுக்கேவும். அதே மாதிரி தான் சமையலுமே. இடையிலலாம் போய் அது இதுன்னு கொஸ்டின் கேட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. ஃபைனலாக போய் பார்த்தா தாங்க அது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே 2 பேருக்குமே? கண்டிப்பாக. டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களா ராஜி? தனியாக வேணால் வெயிட் பண்ணிப்பேன். தனியாக வெயிட் பண்ணி ஏன் கூட ஆடுங்க. ஏன் கூட ஆட மாட்டீங்களா? சமைச்சு முடிச்சுக்கிறேன். சமைச்சு முடிச்சு ஆடுறாங்களாம்ப்பா. மசாலா ஆட் பண்ணிட்டீங்களா? உப்பு வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டுருணுமா, இல்லை பாதி முடிச்சதுக்கப்புறம் மசாலாலாம் ஊற்றினதுக்கப்புறம் உப்பு போடணுமா? ஸ்டார்டிங்லேயே உப்பு போட்டால் பாயில் ஆகுமா? ஓ, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அந்த அது பாயில் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு உப்பு போட்டோம் அப்படின்னா அது வேக வேக அந்த உப்பெல்லாம் வந்துட்டு உள்ளே போகும், அந்த டேஸ்ட்டு. பரவாயில்ல, சமையலை பற்றி நமக்கும் கொஞ்சம் தெரியுது. இது கொஞ்சம் நேரம் வேகணுமா? எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம்? 1/2 hour எடுக்குமா? ஓகே, உங்களுக்கு இன்னும் 1/2 hour இருக்கா வேகிறதுக்கு? ஓகே, உங்களுக்கு நீங்கள் அடுத்த ஒரு 20 minutes ஆகும். வேகணும். இது வேகணுமா? இல்லை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணுமா, இல்லை அடுத்த இது இன்க்ரீடியன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ண விட போகிறீங்களா? இல்லை, கிண்டிட்டு கொஞ்சம் இருக்கணும், அதுக்கப்புறம் மூடி வச்சா போதும். சரி, ஓகே. கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 minutesல வந்துட்டு இது ரெடி ஆயிருமா? வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்துட்டு 15 minutes ஆயிடுச்சு. பாயில் ஆயிடுச்சா சிஸ்டர்? ஓகே, சூப்பர். பாயில் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. இங்கே பாயில் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறீங்க? அவ்வளோதானா? முடிஞ்சா? ரொம்ப ஈஸியாக இருக்கேப்பா. உங்களுக்கு முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. ஓகே, இவங்களுக்கும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து எதுவும் இன்க்ரீடியன்ஸ் சேர்க்குறீங்களா? இல்லை இல்லை, கொரியண்டர் லீவ்ஸ். ஓகே, கொரியண்டர் லீவ்ஸ் மட்டும் போட்டால் போதும்.
இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகணுமா இல்லை இதுவே நார்மலா? ஓகே ஓகே 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் வந்துட்டு பாயில் ஆயிரும். இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. ஓகே இன்னும் கொஞ்சம் மட்டுங்க. கேட்கல. குழம்பு குறையணும். ஓ அந்த குழம்பு கொஞ்சம் குறையணும், கொஞ்சம் வத்தணும்ல. ஓகே ஓகே ஓகே. பிரதர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சிஸ்டர்? உங்கள் ஹஸ்பண்ட் செஃப்பாக இருக்காங்க. செஃப்பாக இருக்காங்களா? என்னங்க வெஸ்டர்ன் கேட்ஸ் ஹோட்டலில். எங்க? வெஸ்டர்ன் கேட்ஸ். அப்பா இங்கே பாருங்க, ஒரு செஃப்போட ஒய்ஃபே வந்து இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்காங்கங்க. கஷ்டம்தான் இன்னைக்கு. சரி அப்புறம் கிளம்புவோமா நம்மலாம்? இவங்க தான் வின் பண்ணுவாங்க போல. அப்போ அவங்க கிட்ட நிறைய நீங்கள் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பார் இல்லையா? அதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. சொல்லித்தரலையா? ஏன் சொல்லித்தரல உங்களுக்கு? சீக்ரெட் அது. ஓ சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறீங்க. என்னங்க நீங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஏங்க சொல்லுங்க, சும்மா 2 இது மட்டும் சொல்லுங்க, நான் ஒன்று சமைச்சிக்கிறேன். இந்நேரம் நீங்கள் இங்கே வரதா தெரிஞ்சிருந்தா இன்னும் சொல்லி தந்திருப்பாரு உங்களுக்கு. தேனியின் என்னுடைய ராணி மட்டுமல்லாமல் சமையல் ராணியாகவும் நீ புலப்படுவாய் அப்படின்லாம் சொல்லியிருக்கணும். இங்க சொல்லலையா? பரவாயில்ல, நியாயமான செஃப்பாக இருப்பார் போல இருக்கு, அதனால சொல்லி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் ரஃப் காம்படிஷன் தான் போல இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு செஃப்பா. உங்களுக்கு எப்படி இந்த நிலைமை? உங்களுக்கு எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் கஷ்டம் இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் வின் பண்ணிடுறேன்னு சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேங்க. 2K கிட்ஸ்னா அப்படிதாங்க இருப்பாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. ஓகே பரவாயில்ல, நீங்களும் நல்லா சமைச்சிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய எஃபோர்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க. இவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே நீங்கள் ரெடி பண்ணலாமே, அதில் எடுத்து வைக்கலாமே. ஓகே மக்களே, 2 சமையல் ராணிகளும் அவங்களுடைய டிஷ்ஷை வந்துட்டு சமைச்சு ரெடியாக வச்சுருக்காங்க. அவங்க கிட்ட போய் பேசலாம். ஓகே ராஜி, என்ன சமைச்சிருக்கீங்க? கொரியாண்டர் சிக்கன். கொரியாண்டர் சிக்கன். ஓகே, எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருந்துச்சு? எந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? என்னென்னலாம் போட்டு பண்ணியிருக்கீங்க? புதுசு தான் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா ஃபஸ்ட் டைம் சமைக்கிறதுனால. ஓகே, இன்க்ரீடியன்ஸ் வந்து நார்மல் தான், வெங்காயம் தக்காளி புதினா அந்த மாதிரி. ஓகே, நார்மலாக சமைச்சிருக்கீங்க. ஸோ கிராமத்து சமையல் இல்லைன்னா அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இல்லை, நார்மலாக அந்த மாதிரி இல்லை. ஓகே, எப்படி நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். ஓகே சூப்பர் சூப்பர் ராஜி. கண்டிப்பாக நம்மளுடைய செஃப் பார்த்துட்டு சொல்லட்டும். கங்க்ராட்ஸ். ஓகே சிஸ்டர், எப்படி பண்ணியிருக்கீங்க? மிளகு கோழி வறுவல் பண்ணியிருக்கேன். மிளகு கோழி வறுவல், அடடடா பேரை கேளுங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் நம்மளுடைய கிராமத்து சமையல் மாதிரியா? கிராமத்து சமையல் மாதிரி. ஓகே, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துருக்கீங்க? எப்படி சமையல் பண்ணுறீங்க? சோம்பு சீரகம் இதெல்லாம் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு மொத்தமாக அரைச்சிடணும். அரைச்சி சிக்கனை வேக வச்சு அப்படியே பண்ணுறது, பாயில் பண்ணுறது தான். நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்மளுடைய செஃப்பை கூப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே ஓகே ரெடி. அவங்களும் தயார் நிலையில் இருக்காங்க. நம்மளும் நம்மளுடைய செஃப்பை இன்வைட் பண்ணலாம். ரெண்டு டிஷ்ஷுமே தயார் நிலையில் இருக்குது. ஸோ கொரியாண்டர் சிக்கன் கிரேவி அண்ட் மிளகு கோழி வறுவல் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இதை நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்காக வர சொல்ல போகிறோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் மைக்கேல் செஃப் அவர்களை. வெல்கம் சார். ஓகே, பேலன்ஸ் இருந்த நம்மளுடைய 2 சமையல் ராணிகள் அவங்களுடைய டிஷ்ஷையுமே வந்து சமைச்சு இங்கே வந்து வச்சுருக்காங்க. இது வந்துட்டு கொரியாண்டர் சிக்கன் கிரேவி அண்ட் மிளகு கோழி வறுவல். ஸோ டேஸ்ட் பார்த்துடலாமா? ஆமாம் சார், பார்த்துருங்க இந்த டைமு. ஓகே செஃப். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் 2வது பார்த்துக்கிறேன், பிரச்சனை இல்லை. மிளகு கோழி வறுவல் எப்படி இருக்கு செஃப்?
ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி அதிகமாக இருந்திருக்கலாம். Spicy. பெப்பரோட அந்த இது இல்லை. பெப்பரோடதே இல்லை. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்திருக்கலாம். பெப்பரோட ஃப்ளேவர் மேலே கம்பல்சரி மேலேனாச்சும் தூங்கி இருந்திருக்கலாம். ஓகே, மேலே இல்லை, பட் ஆனால் வந்து ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது. சூப்பர் சூப்பர். டேஸ்ட் லெவல் டார்க்காக இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குது. கலர் கொஞ்சம் ஓகே ஓகே. டேஸ்ட் வைஸ் ஓகே. டேஸ்ட் வைஸ் ஓகே, குட், சூப்பர் சூப்பர். ஸோ இதை பார்த்துலாமா செஃப்? கொரியண்டர் சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கு. ஸ்பைசி இல்லாமல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் கொரியாண்டரோட ஃப்ளேவர் வந்திருக்கணும். ஓகே, கொரியாண்டரோட ஃப்ளேவர் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஓகே, பட் நைஸ், நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. ஓகே ஓகே செஃப். ஸோ இதுக்கு நம்ம 10க்கு எவ்வளோ கொடுக்கலாம்? மிளகு கோழி வறுவலுக்கு 7. ஓகே, இந்த இதுக்கு 7-6. ஓகே ஓகே, தேங்க்யூ செஃப். சூப்பர், ரொம்ப அழகாக வந்து டேஸ்ட் பண்ணி மார்க்கும் சொல்லிட்டீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஒரு வருகைக்காக. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே மக்களே, நம்மளுடைய ஷோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் பேட்ச் அவங்க கூட நம்ம நின்றுருக்கோம். இன்றைக்கி இந்த ரவுண்டில் வந்துட்டு 4 சமையல் ராணிகள் வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கீதா சிஸ்டர் எவ்வளோ சூப்பராக சமைச்சிங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருந்தது. Okay. இது வரைக்கும் வீட்டில் தான் சமைச்சிருக்கோம். Okay. இப்படி வந்து ஒரு ஷோவில் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சூப்பர் சூப்பர். உங்களுடைய மார்க் என்னன்னா 7.5 இல்லையா? சூப்பர், கங்க்ராட்ஸ். ரொம்ப அழகாகவே சமைச்சிருந்தீங்க. அண்ட் நம்மளுடைய லதா சிஸ்டர் சூப்பராக சமைச்சிருந்தீங்க. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இப்பயும் வீட்டில் தான் சமைச்சிருப்போம். இது ஃபர்ஸ்ட் டைம் அவுட் சைட் சமைக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, சூப்பராக சமைச்சிருந்தீங்க. உங்கள் ப்ரெசன்டேஜுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் உங்களுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஓகே, சூப்பர் சூப்பர், கங்க்ராட்ஸ். அண்ட் ராஜி 2K கிட்ஸ் ராஜி அவர்கள் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ஷோவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? புதுசுதான், சமைச்சது இல்லையா, இது கொஞ்சம் புதுசுல வந்து போட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீல். போட்டி போட்டுட்டோம், அதுதான் சொல்லுவாங்கல்ல, நீ போய் வின் பண்றியோ தோக்குறியோ அது தெரியாது, போய் பார்ட்டிசிபேட் பண்றியா அதுதான் முக்கியம்ல. ஓகே, த கேர்ள்ஸ் அதில் போட்டுருங்க. ஓகே ஓகேவா, ஏன்னா 2K கிட்ஸ் கோச்சுப்பாங்க. ஓகே, நீங்கள் உங்களுடைய ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஓகே, கங்க்ராட்ஸ். அண்ட் சிஸ்டர் சுகன்யா சிஸ்டர், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இதான் சோலோ சமைக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ரொம்ப அழகாக வந்துட்டு சமைச்சிருந்தீங்க. உங்களுக்கு என்ன ஸ்கோர் கொடுத்துருந்தாங்க தெரியுமா? 7. ஓகே, கங்க்ராட்ஸ் சிஸ்டர். ரொம்ப அழகாகவே வந்துட்டு அவங்களுடைய திறமையை வந்துட்டு இந்த ஷோவில் காமிச்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ஏன்னா வீடையும் தாண்டி வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க டேலண்ட், சமையல் டேலண்ட்டை வந்து இங்கே காட்டியிருக்காங்க பார்த்தியா, அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஓகே, ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் என்ன ஒன்றுனா எலிமினேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த எலிமினேஷன் மட்டும் நான் சொல்கிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி டவுன் ஆகி தான் சொன்னேன். ஸோ அந்த ஒரு டைம் இந்த 4 சமையல் ராணியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சமையல் ராணியை நம்ம எலிமினேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம். ஸோ வேறு வழியே இல்லாமல் நம்ம வந்துட்டு எலிமினேட் பண்ணி தான் ஆகணும். யாராக இருக்கும்? நான் தான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல, வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ 2K கிட்ஸ் ராஜி. ஸோ ஓகே, இந்த ரவுண்டோட வந்துட்டு எலிமினேஷன் ஆகுறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு மேடை உங்களுக்கு, ஓகேவா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படின்றக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதே ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? கண்டிப்பாக இன்னும் நீங்கள் அடுத்தடுத்த மேடையில் போய் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது எல்லாமே நீங்கள் தாண்டி போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டாலே நீங்கள் வந்து லைஃப்பில் ஜெயிச்சிட்டீங்க. ஓகேவா, கவலையப்படாதீங்க. இந்த ஷோ மூலமாக வைல்ட் கார்டு கூட வச்சு எப்படியாச்சும் உங்களை கூப்பிட்டு வந்துடும். ஓகேவா? ஓகே ராஜி, தேங்க்யூ இந்த ஷோ மூலமா உங்களோட டேலண்ட்டை காமிச்சதுக்கும். ஏன்னா உங்களோட டேலண்ட்லாம் பார்க்குறப்போ எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு மேரிட் ஆனவங்க அப்படின்றப்போ ஒரு சின்ன பொண்ணாக வந்துட்டு நீங்கள் இவ்வளோ இந்த சமையல் மேடையில் வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணது, ப்ரோக்ராம் பண்ணது, எங்கள் கூட பேசினது எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு மெமரிஸ் தான். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் மென்மேலும் வளரணும். ஓகேவா ராஜி? அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸோ இந்த மெமரிஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு போங்க. நல்லா தான் இருந்துச்சு, கற்றுக்கிட்டோம்ல, கற்றுக்கிட்டீங்க. ஓகே, தேங்க்யூ ராஜி, தேங்க்யூ ஸோ மச். ஓகே
ஸோ கவலைப்பட வேண்டாம். ஸோ எல்லாமே வந்துட்டு எல்லாமே ஒரு ஸ்டெப் தானே, நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு ஒரு பாடம் தான். அண்ட் கண்டிப்பாக அவங்களும் ஒரு ஷோவில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நம்ம நம்பலாம். அண்ட் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய சமையல் ராணிகள் இவங்க தான். அண்ட் கங்க்ராச்சுலேஷன் உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு சுற்றுல வந்துட்டு சூப்பராக வந்துட்டு உங்களுடைய டேலண்ட் எல்லாம் காமிச்சதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அடுத்த ஒரு சுற்றுல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே மக்களே, ப்ரோக்ராமோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ ப்ரோக்ராம் இதோட நிற்கலை, நாளைக்கும் கண்டினியூ ஆகுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சமையல் ராணியோட 2வது பேஜ் வராங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2K கிட்ஸ் ஆன ஒரு கேர்ள் இருக்காங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஷோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நாங்கள் விஜய் நிதியா. டாடா, பாய்.